ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ராசி கும்பம் ராசி. சனி பகவான ராசி அதிபதியாக கொண்ட இந்த கும்பம் ராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் ஏற்படும் நன்மை என்ன, தீமை என்ன, சாதகம் என்ன, பாதகம் என்ன அப்படிங்கிற முழு தகவலையுமே அலசி ஆராய்ச்சி உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவை முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு நன்மை பயக்கும் விதத்தில் அமையும்னு நினைக்கிறோம். இந்த கும்பம் ராசி அப்படின்னு சொன்னால் பொதுவாக நம்ம பார்க்கக்கூடிய ராசியில் 11வது ராசியாக இருக்குது. இந்த கும்பம் ராசியின் பாகை 300 முதல் 330 வரை அமைஞ்சிருக்குங்க. இந்த ராசியை ஒரு காற்று ராசி அப்படின்னு சொல்லுவோம் பஞ்சபூதத்தில். இந்த ராசி ஒரு ஒற்றைப்படை ராசியாகவும் ஆண் ராசியாகவும் இருக்குங்க. இந்த ராசியின் அதிபதி சனி பகவான். கலசம் ஏந்திய பானையின் வடிவத்தை கொண்டதாக இருக்குது இந்த ராசியின் சின்னம். இந்த ராசியில் அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு. இந்த ராசியில் உள்ளவங்களோட சிறப்பான குணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த ராசிக்காரங்க ரொம்பவும் அன்பானவங்களாகவும் கருணை உள்ளம் நிறைந்தவங்களாகவும் இரக்க குணம் கொண்டவங்களாகவும் திகழ்வாங்க. மற்றவங்களுக்கு எப்படிலாம் உதவலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையில் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னா மற்றவங்களுக்கு உதவக்கூடிய மனப்பான்மை அதிகமாக இருக்கும். மனிதர்களோட மனம் பெரிது, குணம் பெரிது அப்படிங்கிறத நம்புறவங்க இவங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட முகத்தை பார்த்தே எடை போடுறவங்க அப்படின்னு சொல்லாங்க இந்த கும்பராசிக்காரங்க. நம்ம மனசில் என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக உணரக்கூடியவங்க இவங்க. புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்குங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே. ஆன்மீகத்தில் ஈடுபாடு உடையவங்களாகவும் அதிக நண்பர்களை கொண்டவங்களாகவும் திகழ்வாங்க. நுட்பமான அவங்களோட நண்பர்கள் இவங்களது திறமைகளை அதிகமாக நண்பர்களுக்கு உதவுற வகையில் தான் ஒவ்வொரு செயலுமே இருக்கும். சுத்தம், சுகாதாரம், ஒழுக்கம் கட்டாயம் இவங்க எதிர்பார்ப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த கும்பராசிக்காரர்கிட்ட இருக்கும் சிறப்பான குணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, உண்மையானவங்க அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்ம இவங்களை நம்பி செயல்படலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அறிவாற்றல் மூலம் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய மனப்பான்மை இருக்கும். கருணை, இரக்கம், தாராள மனப்பான்மை இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும். மற்றவங்களுக்கு உதவும் மனப்பான்மையுமே இவங்களுக்கு சிறப்பான குணம்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே இவங்களோட கடின உழைப்பால் முன்னேறி காட்டணுங்கிறத குறிக்கோளாக வச்சு செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆழ்ந்த சிந்தனை உடையவங்களாகவும் அதிகமாக சிரிச்சிட்டு இருக்கவங்களாகவும் இருப்பாங்க. எவ்வளவு கவலை இருந்தாலும் அதை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தவே மாட்டாங்க. இவங்களை பார்த்தா இவங்கள மாதிரி வாழணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவாங்க. மனதில் உள்ள கவலையை மனதிலேயே வச்சுக்குவாங்க, மற்றவங்களுக்கு காட்ட மாட்டாங்க. நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எந்த விஷயத்தை மாற்றிக்கிட்டா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, பிடிவாத குணம் இதை மட்டும் விட்டுட்டிங்கன்னா உங்களது வாழ்க்கை சிறப்பாக தான் இருக்குங்க. நிறைய விஷயத்த உங்களது பிடிவாத குணத்தாலேயே இழந்திருப்பீங்க. யோசிச்சு பாருங்கள். பிடிவாத குணத்தை மாற்றி பாருங்கள். உங்களது வாழ்க்கையில் ஒரு சில சந்தர்ப்பத்தில் எல்லாமே ரொம்பவும் நல்ல பலன்களை பெற முடியும். இந்த கும்பராசி நேயர்கள் சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டிருக்கிறதுனால உங்களது ராசிக்குரிய கடவுள் சிவபெருமான். சிவனின் அருளை பெற நீங்கள் முருகன் வழிபாடு செய்கிறதுமே ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஏன்னா உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலக நீங்கள் சிவபெருமான் வழிபாடை தொடர்ந்து மேற்கொள்ளுங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் ஓம் நமச்சிவாயா போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சிவனது உங்களது வாழ்க்கை வளமானதாக மாறட்டும். மேலும் உங்களுக்கு மாசி, பங்குனி, வைகாசி, ஆனி, ஆவணி இந்த தமிழ் மாதம் எல்லாமே நன்மை தரும் மாதங்களாக அமைஞ்சிருக்கும். சனி, புதன் போன்ற கிழமைகள் உங்களுக்கு நன்மை தரும் கிழமைகளாக அமையுங்க. நிறங்களை பொறுத்த வரைக்கும் மஞ்சள், சிகப்பு, பச்சை உங்களுக்கு உரிய ராசி உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் வண்ணங்களாக அமைஞ்சிருக்கு. நிறைய சிறப்பான குணங்களை கொண்ட இந்த கும்பம் ராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் ஏற்பட்டிருக்கும் கிரக நிலை மாற்றம் என்ன, இதன் மூலம் கிடைக்கப்பெறும் பலன்கள் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து நாம் பார்க்கலாம். கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசியில் சனி பகவானும், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவானும், சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் குரு பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவானும், ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன் பகவானும், சுக்கிர பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவானும் இந்த மாதிரியான கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் இந்த மாதம் ஏற்படும் பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தா, எல்லார்கிட்டையுமே எல்லார் விஷயத்துலையுமே நீங்கள் எப்படின்னா ஏணியாக இருப்பீங்க. மற்றவங்களை ஏற்றி விடும் ஏணியாக இருக்கக்கூடிய திறமை கொண்ட இந்த கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எதிர்பாராத வகையில் எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்கும் ஒரு சிறப்பான மாதம்னே சொல்லலாம். ஏன்னா இவ்வளவு நாளாக ரொம்பவும் ஒரு சில விஷயங்களை உங்களை வாட்டி
விதைச்சிருக்கோம். அந்த விஷயத்தில் வந்துட்டு எப்படா நம்ம முன்னேற்றி கொண்டு வர போகிறோம், நாம் மற்றவங்களுக்கு சொல்கிற அறிவுரை எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஆனால் நம்மளோட வாழ்க்கையில் அதை பின்பற்றும் போது தவறாகுதுங்கிற மாதிரி வருத்தம் உங்களை நிறைய போட்டு கஷ்டப்படுத்தியிருக்கோம். இப்போ வந்துட்டு நீங்கள் எதிர்பார்த்த காரிய வெற்றிகள் அனைத்தும் கிடைக்குங்க. வீண் வாக்குவாதத்தை மட்டும் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட சின்ன சின்ன சண்டை வரக்கூடுங்கிறதுனால வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துடுங்க. வாகனத்தில் செல்லும் பொழுதுமே கொஞ்சம் கவனமாக இருங்க. பூர்வீக சொத்துக்களில் உங்களுக்கு வருமானம் கொஞ்சம் குறைஞ்சு காணப்படும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இது வரைக்கும் இருந்ததோட கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது. கடன்களை அடைக்கிறதுல கொஞ்சம் வேகம் காட்டுதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. பணி சுமை அப்படிங்கிறது அதிகரித்து தாங்க காணப்படும். ஆனால் அவங்களது பணிகளை சிறப்பாக செய்கிறதன் மூலம் அதுக்கேற்ற பலன்களை அடைய முடியும். உங்களோட வேலையை கண்டு மேலதிகாரிகள் திருப்திப்படும் வகையில் உங்களது வேலைகள் அமையும். குடும்பத்தில் இருந்த இறுக்கமான சூழ்நிலை மாறுங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை உண்டாகி மறையும். அதனால் கவனமாக இருங்க. உங்களோட பிள்ளைகள் விஷயத்துலையுமே கொஞ்சம் நிதானத்தில் கடைபிடிங்க. நண்பர்கள் உறவினர்கள் கிட்ட கொஞ்சம் பக்குவமாக பேசுங்க. பெண்களுக்கு எந்த காரியத்திலையுமே சாதகமான பலன் பெற வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. பயணங்கள் போதுமே நீங்களுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களை பயன்படுத்தும் பொழுது மெதுவாக செல்லணும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் அமையும். நீங்கள் தீர்க்கமாக பேசி எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவுமே உங்களுக்கு நன்மை தரும் வகையில் அமையுங்க. அடுத்தவங்களுக்காக எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்காதீங்க. அப்படி ஏற்காமல் இருக்கிறது தான் ரொம்பவும் நல்லது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வழக்கத்தை விட கூடுதலாக கொஞ்சம் உழைக்க வேண்டியதாக இருக்கும். பொருள் வரத்து கூடுங்க. பயணம் செல்ல நேரிடலாம். வெற்றி பெற தடைகளை தாண்டி நீங்கள் கூடுதலாக உழைச்சிங்கன்னா சிறப்பான பலன்களை பெற முடியும். பெரியவங்களோட ஆலோசனைப்படி நீங்கள் செயல்பட்டீங்கன்னா ரொம்பவும் நல்ல பலன்களை பெற முடியும். மாணவர்களுக்கு உங்களோட கல்வியில் வெற்றி பெற நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக உழைக்கணுங்க. உங்களோட நடவடிக்கை பெற்றோர்களுக்கு திருப்தி தரும் வகையில் அமையும். இப்போ வந்துட்டு கும்பம் ராசியில் உள்ள அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களோட குடும்பத்தில் சுகமும் நிம்மதியும் அதிகரித்து காணப்படும். குடும்பத்திற்கு அதிகப்படியான வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். கணவன் மனைவிக்கிடையே சகஜ நிலை காணப்படும். இதுவரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் தீர்ந்து மனம் மகிழும்படியான சூழ்நிலை உங்களது இல்லத்தில் நிலவும். குழந்தைகளின் திறமை கண்டு அவங்கள நீங்கள் பாராட்டுவதற்கான வாய்ப்புகள் அமையும். உறவினரோட வருகை இருக்குங்க. உங்ககிட்ட பிரிஞ்சு சண்டை போட்டுட்டு போனவங்க கூட அவங்களா தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பு அமையும். ஆனால் நீங்கள் யார்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் நிதானமாக பேசுறது நல்லதாக அமையுங்க இந்த மாதம். அதன் பிறகு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கான பலன் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா, இந்த மாதம் எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்கள் கவனமாக ஈடுபடணுங்க. திட்டமிட்டு செயல்பட்டால் கட்டாயம் வெற்றி பெற முடியும். உங்களுக்கு நீங்கள் சிறப்பாக செய்கிற ஒவ்வொரு செயலையுமே பணவரத்து அதிகரித்து காணப்படும். அதே நேரத்தில் செலவும் இருக்கும். எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். துணிச்சல் அப்படிங்கிறது இந்த மாதம் அதிகமாக இருக்குங்க. இது வரைக்கும் எப்படா பேசுறது, எப்படி இந்த செயலை செய்கிறதுன்னு துவண்டு இருந்த நீங்கள் புது தெம்பும் தைரியமும் காணப்பட்டு சிறப்பாக உங்களது வேலையை செய்ய போகிறீங்க. உங்களை பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்படும் வகையில் உங்களது செயல்கள் இருக்கும். எதை பற்றியும் முன்பின் யோசிக்காமல் செயலில் இறங்கிடாதீங்க. தேவையற்ற இடமாற்றம் உண்டாகும் வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அதன் பிறகு பூரட்டாதி 1 மற்றும் 2 மற்றும் 3ஆம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே லாபம் கிடைக்குங்க. சரக்குகளை கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த வேலையை செய்து முடிக்கிறதுலையுமே கொஞ்சம் வேகம் காட்டுவீங்க. உங்கள் கூட வேலை செய்கிற சக ஊழியர்கள் மூலம் உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவி அப்படிங்கிறது கிடைக்கும் வகையில் அமையும். உங்களது ஒவ்வொரு செயல்திறனுமே உங்களது வேகம் அதிகரித்து காணப்படும். உங்களது சிறப்பான வேலைக்கு உங்களது அலுவலகத்தில் உங்களுக்கு பலன்களுமே சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். இந்த மாதம் உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலகவும், இன்பங்கள் அதிகரிக்கவும், கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடவும் பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, உங்களோட ராசி அதிபதி சனி பகவான்னு சொன்னலையா, சனிக்கிழமையில் முன்னோர்களுக்கு தீபம் ஏற்றி நீங்கள் வழிபட்டு வருவதன் மூலம் சிறப்பான பலன்களை பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமையில் சிவன் அல்லது முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாங்க. உங்களது வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலகும், உடல் ஆரோக்கியம் பெறும், கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கான சிறப்பான பலன்கள் உங்களுக்கு அமையும். இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் 8, 9, 10. அன்றைய தினம் எந்த ஒரு விஷயத்திலையுமே ரொம்பவும் கவனமாக இருக்கணும்.
அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள், வியாழன். அதிர்ஷ்ட தினங்கள் 8, 9, 10. இந்த மாதம் பெரும்பாலான விஷயங்களில் இந்த கும்பராசி நேயர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரே ஒரு பழக்கம் என்னன்னா, தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை தவிர்த்தாலே ரொம்பவும் சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவில் கூறின கருத்துக்கள், தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.